நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 100 பவுன் போட்டா கல்யாணம், இல்லைன்னா இந்த கல்யாணம் இல்ல. நீ கொடுத்தத திருப்பி கொடுத்த எண்ணிக்கொள்ளடி சின்ன கண்மணி. கொண்டாட்டம் தான் வேண்டாம் தாம் தூம், திண்டாட்டம் தான் ஆகும் மானே மானே. ஏங்க அவ இங்க பாயில் ஆயிட்டு இருக்கா, நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க. எப்படிங்க உங்களால சிரிக்க முடியுது? அந்த குண்டச்சி வாய் கூசாம 100 பவுன் கொடுன்னு கேக்குறா. நீ கொடுத்தத நீங்க சம்பந்தம் இல்லாம பாடிட்டு இருக்கீங்க. என்னம்மா எப்படி ஒரு சிச்சுவேஷன் சாங்க பாடிட்டு இருக்கிற, நீ சம்பந்தம் இல்லாத சாங்குன்னு சொல்றிய? புரியுற மாதிரி பேசி தொலைங்களே. வாழை எடுத்தவன் வாளாலே சாவான்னு பைபிள்ல சொல்லிருக்கு. சால்ட் தின்னவன் வாட்டரை குடிக்கணும்னு பழமொழியில சொல்லிருக்கு. திணை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான்னு பாட்டி சொல்லியிருக்குது. பைபிள் சொன்னது, பழமொழி சொன்னது, பாட்டி சொன்னது இப்ப நடக்குது. என்ன நடக்குது? அம்மாடி, கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஷ்பேக்க ஓட்டி பாரு. ஒரு வருஷம் இருக்குமா, நம்ம சரவண சின்ன புள்ள, அவனுக்கு கல்லிடை குறிச்சியில நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணிருந்தோம். நிச்சயம் பண்ண போன இடத்துல நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? என்ன கேட்ட? பிச்சை கேட்ட. அம்மா தாயே 100 பவுன் கொடுங்கன்னு பிச்சை கேட்ட. அதே பிச்சைய அந்த அம்மா கேக்குறப்ப குத்துதே குடையுதேன்னா நான் என்ன பண்றது? அன்னைக்கு அவங்கள டார்ச்சர் பண்ண, இன்னைக்கு அவங்க உன்னை டார்ச்சர் பண்றாங்க. என்ன குத்தி காட்டுறதுல உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்குமே. ஆமா, அன்னைக்கு நாங்கெல்லாம் சொன்னப்ப கேட்டியா? தங்கடி தங்கடின்னு குதிச்ச. இன்னைக்கு அந்த பொம்பளை தாங்கடி தாங்கடின்னு குடே. வாங்க, என்னடா இன்னும் என்ன சொல்லலையேன்னு பார்த்தேன். என்னமோ நான் 100 பவுன் கேட்டதும் அந்த குண்டச்சி கையில காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டி அவ பொண்ணுக்கு போட்டு விட்ட மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்ட 100 பவுனை அவ என் புள்ளையும் புருஷனையும் உஷார் பண்ணில போட்டு விட்டுக்கிட்டா. ஆமாண்டி, உன் புள்ளையும் புருஷனும் இழிச்ச வாயனுங்க போட்டுட்டானுங்க. அவ புள்ள உஷார்ல கெடி தர்றே கொண்டு வாணி இவ கேட்டா முதுவிலே போடுவாங்க. என்னப்பா, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, உன் வருங்கால மாமியார் 100 பவுன் நகை போட சொன்னாங்க இல்லையா, அத பத்தி உன் அம்மா ஒரு நீயா நானா நடத்திட்டு இதுல இருக்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னடி இப்படி சொல்ற? நீ கேட்டல, அதான் அவங்களும் கேக்குறாங்க. அடி பாவி, எல்லாரும் அதே சொல்றீங்களடி. நீ கேட்டல்லன்னு நானும் கேட்டேன்தான். அவளுக்கு போட்டாளுங்களா? இல்லல்ல, அத மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்க. மா இத பாரு, கல்யாணத்தப்போ மீனாட்சி கழுத்துல 100 பவுன் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அது பூரா இந்த ஆளும் உன் தம்பிய போட்டதுதான். யாரு போட்டாங்கறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. கல்யாணத்துல மீனாட்சி 100 பவுன் போட்டிருந்தால, ஆமா, ஏன் கல்யாணத்துலயும் நான் 100 பவுன் நகையோட தான் இருக்கணும். என்னடி இப்படி பேசுற? ஆமா, வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நகை வாங்கணும்னு அப்பா 4 லட்சம் 5 லட்சம்னு கொடுத்தாருல. சரவண 5 வட்டிக்கு கடன் வாங்கினான்ல. பெத்த மக, கூட பிறந்த அக்கா. கல்யாணம் ஆக போது அப்பாவும் சரவணனும் செஞ்சுதானே ஆகணும். அம்மாடி, என்ன அம்மாடி? தமிழ் கொஞ்சம் இழிச்சவாய, பொண்ணு மேல லவ்ல இருக்கான், அப்படியே என்ன ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா எனக்கு நகைய போடணும். அப்ப கூட 100 பவுனுக்கு என்னடி பண்றது? காதுல கழுத்துல எல்லாம் மாட்டி இருக்கல்ல, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? முதல்ல அதெல்லாம் கழட்டி கொடு. அப்பா, ரொம்ப நாளா தங்கத்துல அருணாக்குடி மாட்டி இருக்கீங்கல்ல, அது கவரிங் பாப்பா. கழட்டி கொடுங்க. அது கவரிங்கா இல்லையா நான் செக் பண்ணிக்கிறேன். மா 100 பவுன் போடலன்னா என் மாமியார் காரி இல்ல, நானே உன்னை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? அவங்க லட்சுமியை பெத்திருக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. நீ காளிய பெத்திருக்கிற, அது கையக்கால வாங்காது விடாதுடோ. This is not my app, Mr. Shekhar. This app for you. கில்மாவை ரெடி பண்ணிக்கோங்க. பட்ஜெட் போடுறப்ப எனக்கு 20,000 ரூபாய்க்கு பட்டு புடவை சேர்க்க மறந்துடாதீங்க.
யாரு பிரச்சனை பண்ணாலும் அடி வாங்குறது ஆம்பளையாவே இருக்கிறானே, என்ன டிஃபைன்டா இது? மீனாட்சி, மீனாட்சி, ஏய் மீனாட்சி, வாடி வா. என்னடா சீக்கிரமா வந்துட்ட? வீட்ல ஒரு சந்தோஷமான மேட்டர் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதான் டக்குன்னு 1 ஹவருக்கு ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்லாம ஓடிட்டேன். என்ன நடந்துச்சு? என்ன மீனாட்சி, நானே ஆபீஸ்ல இருந்து ஓடி வரேன். வீட்ல இருக்கிற நீ வீட்ல என்ன நடந்ததுன்னு என்கிட்ட கேட்டா எப்படி? இல்லடா, என்னமோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே, அப்படி எதுவும் நடக்கலையே, அதான். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை கெஸ் பண்றோம். கெஸ் பண்ற மாதிரியே நடந்துச்சுன்னு வையேன், ஒரு சந்தோஷம் வரும்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ஜெயிக்கோன்னுவோம். ஜெயிக்கிறப்ப நான் சொன்னதுனாலதான் இந்தியா ஜெயிச்சதுன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அப்படி அவன் மாட்டுவானுவோம். அவன் மாட்டினப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அந்த மாதிரி நான் தான் அன்னிக்கே சொன்னனே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு பாரு. சான்ஸே இல்ல மீனாட்சி. நீ என்ன சொன்ன, இப்ப என்ன நடந்துச்சு? ஒரே இடத்துல பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்காதீங்க, சரியா வராதுன்னு படிச்சு படிச்சு சொன்னனே, கேட்டீங்களா? உன்னை விட்றி, எங்க அம்மா கேட்கல, அதான் இப்ப உங்க அம்மா வச்சாங்க ஆப்பு. இப்ப ஐயோ அம்மா, ஐயோ 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 அப்படின்னு அலர்னா என்ன ஆகுது? இல்லடா, எங்க மீனாட்சி, அம்மா. உங்க அம்மாவை நான் எதுவுமே சொல்ல. பழிக்கு பழி, புளிக்கு புளி. உங்க அம்மா எங்க அம்மாவை ஆப்படிக்கிறதுக்கு டைம் பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ இவங்களா போய் தலையை நீட்டினாங்க, மாட்டினாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாட்டவே மாட்டேன். இனிமே நான் தான் பேசுவேன், நீங்களாம் தான் கேட்கணும். மீனாட்சி, திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் மா. பினிஷிங்ல பாரு, இன்னும் ரணகலமா ஆக போகுது. கருவாட்டு குழம்பு சரியா வைக்கலன்னு உங்க அண்ணன் எங்க அக்கா தூக்கி பந்தாட போறான். அத கேள்விப்பட்ட தம்பி ஆகியன்னா உணர்ச்சி வசப்பட்டு ஒன்ன நங்கு நங்குன்னு கொட்ட போறேன். 2 குடும்பத்துக்கும் கருவாட்டு குழம்பு இல்லாம போகுது, நிம்மதி இல்லாம போகுது. இந்த 100 பவுண்ட் மேட்ரு ஒரு விஷயமே இல்ல. ஆமாடி, ஆமா இருக்காதுதான். என கேட்டது உங்க அம்மா இல்ல. எங்க அம்மா 100 பவுன் கேட்ட போது என்னென்ன சாபம் விட்ட எங்க அம்மாவோட. என்ன எப்படி இப்படி எல்லாம் பந்தாடின? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஆம்பளையா? பணத்தாசை பிடிச்ச பேய், நகை களையிற நாய், பொண்ணு வீட்டுக்காரங்களெல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுக்கிற அட்டைப்பூச்சி நீ. அப்படியே பொண்ணோட அப்பனை முழுங்குற பைத்தண்ணி சைத்தண்ணி அப்படின்னு அனிமல் பிளானா திட்டினல. இன்னும் அதெல்லாம் மனசுல வச்சிருக்கியாடா? வச்சிருக்கேன்டி. லேஸ்ல மறக்கக்கூடிய விஷயம் அது. அப்ப நீ திட்டினியே, அதுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி பம்பர பாரு. இதுக்கு நான் என்னென்னலாம் பேசணும்? வாயடிச்சு போயிட்டியா? எங்க அம்மா பண்ணது தப்புன்னா உங்க அம்மா பண்ணது இன்டர்நேஷனல் தப்பு. ஒரு வீட்டுல பொண்ணு கொடுத்துருக்குறோமே, அந்த மாப்பிள்ள வேற ரொம்ப அருமையான மாப்பிள்ளையாச்சே. நம்ம பொண்ணுக்கு போட வேண்டிய 100 பவுன் நகையும் ஃபுல்லா அந்த ஆளே போட்டானே. அவங்க வீட்டுல போய் 100 பவுன் நகை கேக்குறோமே அப்படின்னு உங்க அம்மாக்கு ஏதாச்சும் தோணுச்சா? சரவணா, எங்க அம்மா எதுக்கு கேட்டாங்க? கேட்டாங்களா இல்லையா? இல்லடா, எதுக்கு கேட்டாங்கன்னா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீயே சொல்றத நீ சொல்லக்கூடாது சலம், நீ சொல்லக்கூடாதுடா சலம். கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. முடிந்து போய் விட்டது, கதம் கதம். இனிமேல் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணா அடிச்சுக்கங்க. எனக்கு அதை பத்தி ஒண்ணு கவலை இல்ல. நீங்களே பேசி முடிங்க, நீங்களே மாட்டின் முடிங்க. ஆனா மீனாட்சி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் நீ உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற பாரு, அதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. நடத்துங்கள், நடத்துங்கள் உங்கள் நாடகத்தை. ஒரே ஒரு தடவை எங்க அப்பா அம்மா கிட்ட பேசு. மீனாட்சி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா அத்தை மாமானிட்டு அந்த மரியாதையை அவங்களும் காப்பாத்திக்கல. தகுதி இல்லாதவங்களுக்கு மரியாதை கொடுக்க இந்த சரவணனோ தயாரா இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்ன பண்ணிட்டாங்க? அந்த அம்மா பண்ணாது எதையோ நான் பண்ணிட்ட மாதிரி ஆளாளுக்கு விரோதியை பாக்குற மாதிரி என்ன பாக்குறீங்க? அந்த அம்மாவும் நீயும் ஒண்ணா? நீயும் ஏமா கடைசியில் அவங்கள மாதிரி நடந்துக்கிற? எல்லாரும் உன்னை எங்கேயோ வச்சிருந்தாங்க, நீயும் பேரை கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு.
என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும். அந்த நாடகக்காரிய ஒரு குட்டு குட்டணும்னு நினைச்சேன். நறுக்குன்னு குட்டியாச்சு, அவ்வளவுதான். மீனாட்சி, அப்பா என் மாத்திரை எல்லாம் எங்கம்மா வச்சிருக்க? பைக்குள்ளதாங்க இருக்கு. நான் உன்கிட்ட கேட்கல. ஓஹோ, நீங்களும் அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டீங்க. மீனாட்சி, அந்த மாத்திரை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுமா. ஏய், நீ நெல்லு. நான் என்னங்க பண்ணிட்டேன்? என்கிட்ட கோச்சுக்கிறீங்க? சம்மந்தி உங்க ஃப்ரெண்டு தானே. அந்த அம்மா என்ன பண்ணாலும் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்காருல்ல. நீங்க மட்டும் ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? மீனாட்சி, 4 பேர் நல்லது பண்றது பார்த்துக்கிட்டு நாமளும் அந்த மாதிரி நல்லது பண்ண நினைக்கணும். அதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. அவன் தான் தப்பு பண்ணானே, அப்ப நான் மட்டும் தப்பு பண்ணா என்ன தப்புன்னு அப்படியே ஒருத்தன் யோசிப்பான். இப்ப நான் என்னங்க செய்யணும்? நீங்க பெரிய மனுஷங்க, உங்களுக்கு தெரியாதுதான் நாங்க சொல்லி கொடுத்துட போறோம். 100 பவுன் நகை வேணும்னு நீ தானே கேட்ட. அதோட நிறுத்திடாத. அந்த அம்மா உன் பொண்ணுக்கு வேணும்னு கேட்ட எல்லாத்தையும் நீயும் ஒண்ணு விடாம கேட்டு வாங்கிக்கோ. அது இல்லைங்க. இங்க பார், எப்ப சபையில நீயே எப்ப பேசுனியோ, இனிமே இந்த கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே கேளு, தந்தா வாங்கிக்க. உன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே பண்ணு. இதுல நான் தலையிட மாட்டேன். பாத்தியா உங்க அப்பா பேசுறத? அப்பா என்னப்பா நீங்க இப்படி பேசலாமா? நானா பேசலாமா? பேச வைக்கிறா. இத்தனை நாள் அவகிட்ட நான் கோவப்பட்டிருக்கேனா? இல்ல நியாயமில்லாத விஷயத்துல நான் கோவப்படுவேனா? புரியுதுப்பா. உனக்கு புரியுது, உங்க அம்மாவுக்கு புரியலையே. யாருக்கு புரியல? உங்களுக்கு தான் ஒண்ணும் புரியல. நம்ம பார்க்காத காசு பணமா நான் கேட்டேன்? இவ கொண்டு வர 100 பவுனுக்கு ஆசைப்பட்டுதான் நான் அப்படி கேட்டேன்னு நினைச்சீங்கல்ல? பொண்ணை பெத்தவனா? இன்னும் 2 பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு தெரியுங்க பொண்ணை பெத்தவங்களோட வலி என்னன்னு. ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி வாய் கூசாம 100 பவுன் கேட்டிருக்க மாட்டா. இறக்கமே இல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்கள அறுக்கணும்னு நினைச்சு கேட்டால. அந்த வலி என்னன்னு அவளுக்கும் புரியட்டும் தான் கேட்டேன். மீனாட்சிக்கு 100 பவுன் போட்டது மாப்பிள்ள. அத மாப்பிள்ள போறாரு இல்ல, அதை விடுங்க. இந்த வீடுன்னு இல்ல, எந்த வீட்டுல பொண்ணு எடுத்தாலும் நீங்க என்ன சொல்லிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? வாய் விட்டு நீங்க எதையும் கேட்கக்கூடிய ஆளா? உங்க பொண்ணுக்கு விருப்பப்பட்டதை நீங்க செய்யுங்க, இதத்தானே நீங்க சொல்லிருப்பீங்க. அம்மா அம்பட்டியும் தெரிஞ்சுக்கிட்டு நான் நகைக்கு ஆசைப்பட்டு அப்படி கேப்பனாடி. அது இல்லம்மா. அவளுக்கு உரைக்கணும்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவ மூஞ்சி போன போக்கும் பதறின பதட்டமும் போதும் எனக்கு. இப்ப தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு அவ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அவளே போறதா இருந்தாலும் அந்த 100 பவுன் நகையில ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட என் வரலால நான் தொடமாட்டேன். நம்ம அவளுக்கு செஞ்சதையே பிச்சை போறதா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பிச்சைக்காரிட்ட நான் போய் பிச்சை கேட்பனா? இவதான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, நீ எதுக்காக கேட்டிருந்தாலும் மத்தவங்களுக்கு அது தப்பா தானே தெரியும். சரவணனும் மாமாவும் தப்பா நினைச்சாங்கன்னா அது எனக்கு தானேமா கஷ்டம். நான் அவ்வளவு தூரம் எல்லாம் யோசிக்கல, இதத்தான் யோசிச்சேன், கேட்டேன். மீனாட்சி, மாத்திரை எடுத்துட்டு வாமா. பார்வதி, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அது இல்லம்மா. ஒன்னும் தேவையில்லை. என்ன மன்னிச்சிருமா. தப்புதான், உன்னை தப்பா நினைச்சது தப்புதான். உறவுக்குள்ள நிரந்தரமா பிரச்சனை வந்துட போதுங்கிற பயத்துலதான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். மன்னிச்சிரு. நீங்க எதுக்குங்க திரும்ப திரும்ப மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? தப்பு பண்றவங்க மன்னிப்பு கேட்கறதான நியாயம். பார்வதி, சாயங்காலம் அப்படியே வெளியே போயிட்டு வருமா? எங்க? கோயிலுக்கா? சினிமாவுக்கு. இல்லனா மெரினாவை சுத்தி பார்த்துட்டு வந்துருமா? நல்லா இருக்கும். சி, போங்க. பூவர சம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. கூ, சுக்கு 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 என்ன சுக்கு. நக்கலா? என்னம்மா நீ
நிஜமாவே நான் சந்தோஷமா இருக்கேன். இருப்படி இருப்ப. பொண்ணு சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கியே. எப்படி நீ சந்தோஷப்பட முடியும்? என் பொண்ணா நீ? என்னம்மா திடீர்னு இப்படி டவுட் ஆயிட்ட? நீ தானே பெத்த. அவ 100 பவுன் நகைய கேட்டா அதெல்லாம் எங்க அம்மா தராது. அப்படி வேணும்னா இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லணுமா வேண்டாமா? அத விட்டுட்டு என் கையில காதுல இருக்கிறதால கழட்டி போடுன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு மவளா நீ? சிரிக்காதடி, எனக்கு பத்திக்கிட்டு வருது. இந்த வெள்ளை வெட்டி தமிழ் எல்லாம் அவ்வளவு ஊர் நியாயம் பேசுவாங்களே, அந்த குண்டம்மாவை தட்டி கேட்கலையா? உன்னை நம்ம அப்பாவால சரவணனால தட்டி கேட்க முடிஞ்சுதா? அப்படிதான் அங்கேயும். அது சரிதான். நான் பெத்ததே இப்படி இருக்கும்போது அவகிட்ட போய் நான் என்ன நியாயம் கேக்குறது? எனக்கு வர கோவத்துக்கு என்னங்க? ஒரு நிமிஷம் நான் அத்தைகிட்ட பேசணும். அத்தை கிட்டயா? பேசுங்க பேசுங்க. ஆத்தி, ஆத்தா 100 பவுன் கேட்டா இவன் என்ன கேட்க வந்திருக்கானோ தெரியலையே. அத்தை மன்னிக்கணும். என்ன? எங்க அம்மா பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கோபத்துல 100 நகை கிட்ட இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், புள்ளைய பெத்தவங்க நாளும் கேட்க தானே செய்வாங்க. நமக்கு என்ன முடியுமோ அதை போட போறோம் இல்லையா? இல்ல அத்தை, அதெல்லாம் பெரிய தப்பு. உங்க பிள்ளை மாதிரி தான் நானும். பொண்டாட்டி வீட்டில் 10 பைசா வாங்குறது கூட கேவலம் நினைக்கிறவன் தான் நான். எங்கள் அம்மா ஏதோ அவசரப்பட்டு உங்களை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்கு. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிறாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நான் ரொம்ப நியாயமான ஆளுங்க. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். அது எங்கள் அம்மா அப்பா பண்ணாலும் தப்பு தான். அத்தை, அந்த 100 நகையை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. நகைன்னு இல்லை, இந்த கல்யாணத்தில் அது செலவாகுமே இது செலவாகுமேன்றெல்லாம் மறந்துடுங்க. இது என்னோட கல்யாணத்தை. கல்யாணத்துக்கு செலவாகிற ஒவ்வொரு செலவையும் நானே போட்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் பொண்ணுக்கு நீங்களா விருப்பப்பட்டு ஏதாவது பண்ணுறதா இருந்தா பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. இவங்க எல்லாருமே நீ சரவண கல்யாணத்துல கேட்டல, அதான் அவங்க கேக்குறாங்க. நல்ல அவஸ்தைப்படுன்னு கருத்து சொல்றாங்க. ஆமா, உண்மைதானே அது. ஏய், நீ பேசாத. மாப்பிள்ள இவ என்ன சொல்றா தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுல விட்டாலும் நான் விட மாட்டேன், பண்ணித்தான் ஆகணுங்கிறா. சௌந்தர்யா ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல, இவ மீனாட்சி மாதிரி எல்லாம் இல்ல. அத்தை, மீனாட்சி ஒரு விஷயத்துல பெஸ்ட்டுண்டா, சௌந்தர்யா ஒரு விஷயத்துல பெஸ்ட். 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. மீனாட்சிட்டு ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் இருக்கலாம். கோவப்படாதீங்க, சௌந்தர்யாவும் ஒரு தங்கமான ஆளுதான். கேட்டியா? மா, அவர் உனக்கு நல்ல ஐஸ் வைக்கிறாரு. போடி இவள. தமிழுக்கு தங்கமான மனசு. இது எப்பத்துல இருந்து? எவ்வளோ திட்டி இருப்ப. சும்மா ரெடி. பரவாயில்ல, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பா யோசிக்கிறதெல்லாம் சகஜம் தானே. நான் கூட கோவத்துல தவறுதலா உங்களை நான் பேசியிருக்கேன். இப்ப எல்லாருமே ஒரு சொந்த வந்துட்டு வர்றப்ப பெரிய பெரிய குற்றம் கூட சின்ன குறையாதேன்னு தெரியும். மாப்பிள்ள, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். உங்களை திட்டின திட்டுக்கு உங்க ஊருக்கு வரும்போது உங்க குலசாமியை பார்த்து மன்னிப்பு கேக்குறேன். இதோ வந்துடுறேன். ஆஹா, என்ன இமயமலையிலே ஐஸ் வைக்கிறவங்கள இப்பதான் பாக்குறேன். நான் சரவணன் தான் பெரிய கொம்பன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க அதை விட பெரிய மேட்டர் எல்லாம் அசால்ட் பண்றீங்க. கோபம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும். குணம் மட்டும்தானே இருக்கு, கோபத்தை காணுமே. அதான் நீங்க நிறைய பாத்துட்டீங்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாப்பிட வரல? வேலை இருக்கு. சாப்பிட்டு வந்து வேலையை பாரு. அப்படிலாம் முடியாதுமா. ஆக்காவுக்கு 100 பவுன் போனோம்னா சோறு தண்ணி இல்லாம வேலை செஞ்சுதான் ஆகணும். என்ன செய்யறது? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க நிலைமை இப்படிதான் ஆகும். என்ன சத்தத்தையா காணோம்?
ரோசாப்பூ ரவிக்கக்காரி பூ மாதிரி எப்பவும் வாசமா இருக்காளே. மாமா மூடியே புரிஞ்சிக்க மாட்டாளே. சபா, ஐயோ என்ன புழுக்கம். ஹேய், பேசிட்டு இருக்கிறேன், கண்டுக்காம புக்கு படிச்சுட்டே இருக்க. நீ ஏன் பேசிட்டு இருக்க? இதுல நான் கண்டுக்க என்ன இருக்கு? திமிரு உனக்கு. சரவணா, கூல் கூல். நீ கோவப்பட்டாலும் அவ கோவப்பட்டாலும் நஷ்டம் உனக்கு தாண்டா. அண்டர்ஸ்டாண்ட்? கோவப்படுறப்ப நீ ஒரு தனி அழகுடி. அதுக்காகவே உன்னை அப்பா கோவப்படுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் திமிரு பிடிச்சவளா? ஆமா, அழகிய திமிரு பிடிச்சவ. மீனாட்சி, குடும்பம்னா முன்ன பின்னதான் இருக்கும். 4 கெட்டது நடக்கும், 4 நல்லது நடக்கும். சில சமயம் 4 நல்லது நடந்தா 8 கெட்டது கூட நடக்கும். இப்ப என்ன வேணும் உனக்கு? ஒரே ஒரு விஷயம் தான் மீனாட்சி, காலையில் நடந்த பிரச்சனைய ராத்திரிக்குள்ள மறந்துடணும். ஓஹோ. ஆமா, ஹால்ல நடந்த பிரச்சனைய ஒரு பொழுதும் பெட்ரூம்குள்ள கொண்டு வரக்கூடாது. எப்படி? ஹால்ல பாக்குற சரவணா வேற, பெட்ரூம்ல நீ பாக்குற சரவண வேற. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிட கூடாது. ஹால்ல நான் ஒரு கடமை தவறாத கணவனா இருப்பேன், ஆனா பெட்ரூம்ல என்னைக்குமே ஒரு கலர்ஃபுல் காதலானா தான் இருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? புரியுதுடா, நல்லா புரியுது. உனக்கு தேவை வரும்போது அந்நியனா இருப்ப, அப்ப நீ திட்டுறதெல்லாம் நாங்க வாங்கிக்கணும். உனக்கு மூடு வரப்போ நீ ரெமோவா இருப்ப, அப்ப நாங்க எங்க வெக்கம் மானம் சூடு சொர்ணை எல்லாம் விட்டுட்டு நீ கொஞ்சிறப்ப குழையணும். சில சமயம் உலக மகா கேப் மாதிரித்தனத்தெல்லாம் பண்ணிட்டு நீ ஒன்னும் தெரியாத அம்பி மாதிரி நடிப்ப, அதை நாங்க மன்னிச்சு ஏத்துக்கணும். அதானே? கைண்ட் ஆஃப். என்னது? கொஞ்சம் அந்த மாதிரி தான். உன்ன மாதிரி ஹால்ல ஒரு ஆளா, பெட்ரூம்ல ஒரு ஆளா, பாத்ரூம்ல ஒரு ஆளாலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா. இந்த மீனாட்சி எப்பவும் ஒரே மீனாட்சி தான். குட், வெரி குட். அதனால தான் ராசாத்தி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய், தள்ளிப்போ. மீனாட்சி, நாம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. அது ஹால்ல சண்டை போடுறப்ப தெரியலையா? குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லடி. போயிடு. நோ. டேய், எப்படா இப்படி இருக்க? எல்லாம் அப்படிதான். மீனாட்சி. என்ன? மீனோ. இத பாரு, நான் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. அது வந்து மீனாட்சி. இத தொடாத. மீனாட்சி. தொடாதங்கறல. அப்போ இன்னைக்கு எதுவுமே இல்லைன்றியா? இல்ல, ஒரு மணி நேரத்துல 1/2 மணி நேரத்துல உன் மன கஷ்டம் எல்லாம் சரியாயிடுச்சுனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கடவுள். தள்ளு. மீனாட்சி, மீனாட்சி தூங்கிட்டியா அதுக்குள்ள? மீனாட்சி, பசி வேற எடுக்குது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. என்ன பிரச்சனை? யாருக்கு?
ரூம்ல ஒன்னு என்னை விட்ட வேற யார் இருக்கா? தமிழ் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? அவன் வரான். என்னங்கப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, அம்மா டென்ஷன் ஆயிட்டா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். தமிழ்னு ஏதோ ஆரம்பிச்சா அதுக்குள்ள நீ வந்துட்டேன்னு அமைதி ஆயிட்டா. உங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும். எப்பவுமே ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பத்தி பேசக்கூடாது. அது ஒரு நல்ல பழக்கம் இல்லம்மா. தமிழ் இங்கே தானே இருக்கா, என்ன பேசணுமோ இப்ப பேசு. என்னம்மா நீ கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எதுக்கு கோவப்படுறேன்னு காரணத்தை சொல்லிட்டு கோவப்படு. ஏங்க, நான் எதுக்காக 100 பவுன் நகை கேட்டேன்? நகையை எதுக்கு கேட்பாங்க? எல்லாம் பேராசை தான். ஏய் பார்வதி, உட்காரு. பொண்ணை பெற்றவங்க கிட்ட இப்படி திடுதுப்புன்னு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னா அவங்க எவ்வளவு சங்கடப்படுவாங்கன்னு சம்பந்தி அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக 100 பவுன் கேட்டேன். உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது இல்ல? எனக்கு எங்க புரிஞ்சுது? நீ சொன்ன, அதனால தெரிஞ்சது. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அந்த டிராமாக்காரிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருக்கான். இவன் போய் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டா என்னை விட்டு கொடுக்கற மாதிரி ஆயிடாது? அம்மா, நான் மன்னிப்பு கேட்டதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதையும் தாண்டி வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை முதல்ல என்னன்னு சொல்லு. கேக்குறான்ல, சொல்லு. நான் மனசுல இருக்கிறத சொல்லுவேன். அதை கேட்டு யாரும் சங்கடப்படக்கூடாது, என்ன தப்பா நினைக்க கூடாது. அம்மா, நீ என் அம்மா, உன்னை போய் நான் தப்பா நினைப்பேனா? என்னன்னு சொல்லுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பிள்ளைய மனசுல வச்சுக்கிட்டு எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணுனேன். அப்பாவை அடிக்க கைய ஓங்குனேன். எதுக்கு சம்மந்தம் இல்லாம அதை பேசிக்கிட்டு? சொல்றேன் பொறுங்க. அப்பவே அப்படி இருந்தவன் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா பொண்டாட்டி பேச்சையும் மாமியார் பேச்சையும் கேட்க மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? பார்வதி, ஆமாங்க, சௌந்தர்யாவுக்கு நம்ம மேல பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடையாதுங்க. அந்த அம்மாவுக்கு நம்மள ஆகவே ஆகாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து திடீர்னு நம்ம தமிழ் மேல ஓவரா பாசத்தை காட்டுறாங்க. அவனை தாங்கன்னு தாங்குறாங்க. எதையாவது பண்ணி இவன் மனசை கலைச்சி நம்மளை விட்டு பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குங்க. ஏம்மா, பொண்டாட்டி வேச்சை கேட்டுக்கிட்டு பெத்தவங்களை தள்ளி வைக்கிற பிள்ளைன்னு நீ நினைக்கிற? இங்க பாருமா, என் நெஞ்ச பொழந்து காட்டினா கூட அதுல நீங்க 5 பேர் தான் இருப்பீங்க. சௌந்தர்யாவை நான் வேணான்னு சொன்னது அநியாயம்மா. அவளுக்கு நான் செஞ்சது பெரிய நம்பிக்கை துரோகம். அதனாலதான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. மற்றபடி அவளுக்காகவோ அவங்க அம்மாவுக்காகவோ உங்களை எப்பயுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேம்மா. இதை உடனே நீ நிரூபின்னு சொன்னீண்டா நிரூபிக்க முடியாது. போக உங்களுக்காவது புரியும். ஏங்க, நான் எதுவும் தப்பா சொல்லலையே. உன்னுடைய கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். ஆனா அதை விட நியாயமான ஒரு பதில உன் புள்ள சொல்லிட்டு போயிட்டான். பயப்படாத பார்வதி, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.